கமகமன்னு ஒரு க்ரீன் பிரியாணி பார்க்கலாமா? அதுவும் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்ல வாசமாக வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக செய்யலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, எண்ணெய் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வதக்கி வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டி வதக்கியிருக்கேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டும் ஒரே அளவு எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா வந்து மிளகாய் பொடி, கரம் மசாலா, கொத்தமல்லி பொடி, உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ் என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணங்காட்டி வாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் வந்து தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து கலந்து வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி லைட்டாக கொதி வந்ததையும் 20 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் விட்டு இறக்கினா போலன்னு நல்லா உதிரி உதிரியாக சீரக சம்பா அரிசியில் செஞ்ச இந்த க்ரீன் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.